Hi எல்லாருக்கும், welcome back to Healthy Mom Happy Home Challenge Day 6. என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்து நிறைய பேர் என்னோட டயட்டுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. ஸோ அதனால இன்னைக்கு டேயில் நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், என்னெல்லாம் ருட்டீன் ஃபாலோ பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் 6:30க்கு ஏஞ்சேன். ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. என்னால் ஏஞ்சிக்க முடியுது. ப்ளோட்டிங்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் நம்ம பாடிக்கு சரியான ஃபுட்டும் ஸ்லீப்பும் கொடுத்தோம் அப்படின்னா மார்னிங்லேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறமா நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு எனர்ஜி வந்ததும் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா லெமன் ஹனி வித் லியூகார்ம் வாட்டர் அதையும் குடித்தேன். நான் பண்ணுற இந்த ஸ்மால் ஹேபிட் சிம்பிளாக உங்களுக்கு தோணலாம், பட் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். அதுக்குள்ளே அகரனும் ஏஞ்சிட்டான். அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி நாங்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ், புட்டு, பச்சை பயிறு, அப்புறம் ஸ்க்ராம்பிள்ட் எக் அண்ட் கேரட். ஸோ ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோட மெயின் கோலே இந்த சேலஞ்சில். அப்புறம் கோகுலை வச்சு அகரனை கிளப்ப சொல்லிவிட்டு நான் அகரனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அவனுக்கு போமோ அண்ட் மஸ்க் மெலன் பேக் பண்ணேன். கிட்ஸுக்கு ஜென்ரலாக கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. உங்கள் கிட்ஸுக்கு ஃபேவரட் ஃப்ரூட் என்னன்னு சொல்லி என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா அகரனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜிம்முக்கு போயிட்டேன். ஒர்க் அவுட்டை மிஸ் பண்ணணும்னு சில நேரம் தோணும், பட் அந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரப்போ நம்ம கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு லெவல். ஸோ 1 hour ஃபார் யுவர் செல்ஃப். இட் இஸ் நாட் செல்ஃபிஷ், இட் இஸ் செல்ஃப் கேர். இந்த லைன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒர்க் அவுட் முடித்ததுமே பார்த்திங்கன்னா யோகர்ட் வித் முஸ்லி சாப்பிட்டேன். அப்படியே ரிட்டர்ன் வரப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக வாங்குகிற நுங்கு கடை இருந்துச்சு. அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக சாப்பிடணும். அதுலேயே நுங்கு ரொம்ப நல்லது. அதனால இறங்கி நான் நுங்கு வாங்கிட்டேன். இன்றைக்கி என்னோடய மிட் மார்னிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா நுங்கு கூடவே பட்டர் மில்க். நீங்களும் இந்த சம்மரில் காலையில் டைமில் பட்டர் மில்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்புறமா அகரனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ரைஸ், கீரை, ப்ரோட்டீன் ரிச் சிக்கன், அப்புறமா கொத்தவரங்காய் பொரியல். ஸோ நம்ம பிளேட்டில் ப்ரோட்டீன், வெஜிடபிள், கார்ப் எல்லாமே பேலன்ஸாக இருந்தாலே நமக்கு லாங் டைம் நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கான்டென்ட் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் அப்போயே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நேப் எடுக்கவே போனோம். அப்புறமா ஈவினிங் ஏஞ்சி வழக்கம் போல் ஒரு கிளாஸ் ஏபிசி மில்க் குடித்தேன். ஏபிசினா ஆப்பிள், பீட்ரூட், கேரட். இது நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது தான். ஸோ இது ஹெல்த்தியும் கூட அண்ட் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். டின்னருக்கு நான் ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி பண்ணேன். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன். பிளாக் சன்னா சாலட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாக் சன்னா நான் வந்து மதியமே ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து நான் 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு சுண்டல்லாம் பார்த்திங்கன்னா ஹானஸ்ட்லி சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ எனக்கு அதுவும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். அதனால நான் நல்லா 5 விசில் ஊற வச்சதுக்கப்புறமாவும் வச்சுருந்தேன். ஸோ நல்லா எனக்கு குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த சாலடோட மெயின் பார்ட்டே நம்ம செய்ய போகிற இந்த ட்ரெஸ்ஸிங் தான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி அதில் போட்டு பெரட்டி சாப்பிடுவோம். ஸோ அதுதான் அதோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்க போகுது. அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு பன்னீர் க்யூப்ஸ், கர்ட், கொத்தமல்லி இலை, புதினா இலை, ஜீரகம், பெப்பர், சால்ட், லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்சியில் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கிறப்ப அந்த தயிர் எல்லாம் பன்னீர் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் க்ரீமியான செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டு பார்த்திங்கன்னா டயட் ஃபுட் பார்த்திங்கன்னா போரிங்காக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்லாங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கொண்டக்கடலைக்கு நான் லைட்டாக சால்ட்டும் சில்லி பவுடரும் போட்டு சாட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயில் எதுவுமே போடல, அதில் இருக்கிற ஈரத்துலேயே இது நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம சாலட் ரெடி பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுக்காகவே நான் வந்து இந்த ஃபேன்சியான பவுல் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா டொமேட்டோ, அப்புறம் குக்கும்பர், அப்புறம் நம்ம சாட் பண்ணி வச்சுருக்கிற சன்னா. இது போக உங்களுக்கு வேறு ஸ்வீட் கார்னோ இல்லை வேறு எதை ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இட் இஸ் ஆல் ஹெல்தி. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சாலட் ரெடி. இது சாப்பிட்டா நைட்டு செம்ம ஃபுல்லுங்க. கண்டிப்பாக நமக்கு பசிக்காது, பட் ரொம்ப 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 ஹெல்த்தி. ஸோ இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் க்ரியேட் பண்ணணுங்கிறது தான். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சேலஞ்சுக்கே பார்த்திங்கன்னா ஹெல்த்தி மாம் ஹாப்பி ஹோம்னே நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ நான் பர்ஃபெக்டாக இல்லை, சில நாள் எனக்கு டயர்டாக இருக்கும், சில நாள் ருட்டீன் ஆகும். பட் நெக்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் எய்ம் ஃபார் பர்ஃபெக்ஷன், எய்ம் ஃபார் கன்சிஸ்டன்சி. அதுதாங்க நானும் சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட டே எப்படி போச்சு? இன்றைக்கி நீங்கள் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டீங்களா? வாக்கிங், எக்ஸசைஸ் ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இந்த சேலஞ்சில் என்னோட சேர்ந்து வரீங்களா? எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படிச்சுட்டு ரிப்ளை போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.